ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமில் வந்து பாவனியும் அமீரும் சேர்ந்துக்கிட்டாங்க. இந்த டான்ஸ் ஆடும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிரும். இப்போ சாதாரணமாக ஹக் பண்ணுறது, கையை தொடுறது போகிறது இருக்காது. ஆனால் டான்ஸ் மூமெண்ட்டில் ரொம்ப பரிச்சயம் ஆயிரும். இப்போ நீங்கள் அதுக்கு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்புக்கு போனீங்கன்னா, சமீபத்தில் ராம்சரண் படம் பார்த்தீங்க இல்லையா, ராஷ்மிகா மந்தனா அவங்க எவ்வளவு இறங்கி டான்ஸ் ஆடினாங்க. அந்த மாதிரி அந்த சந்தர்ப்பம் வரும். அப்போ அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னு நான் விளக்கமாக சொல்ல வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ரசாயன பொருளும் இன்னொரு ரசாயன பொருளும் இரண்டும் இணையும் பொழுது தான் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து பிக் பாஸுக்கு போனாங்க. பிக் பாஸுக்கு எப்போவுமே விஜய் டிவியில் சொல்லி விட்ருவாங்க, நீங்கள் லவ் பண்ணணும், கொஞ்சம் அந்த மாதிரி நூல் விடணும், அப்போ தான் வியூஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுலேயும் வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டு. ஸோ சரி, எப்போவுமே ஒரு பெண்ணுக்கு ஆண் துணை வேணும், ஆணுக்கு ஒரு பெண் துணை வேணும். பாதுகாப்புக்காகவும் பெண்கள் கல்யாணம் பண்ணுவாங்க. அதனால தான் மைனாரிட்டி செக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் அமீர் வந்து கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. பாவனியும் சம்மதிச்சிட்டாங்க. என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, கிறிஸ்தவர் இஸ்லாம்ங்கிறது எப்படி திருமணம் அப்படிங்கும்போது 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணாங்க.